ஓம் சாந்தி 22/7/1972 அவ்யக்த பாப்தாதா மதுபன். நஷ்டமோக ஆவதற்காக விதவிதமான யுக்திகள், அதாவது பற்றுதலை வென்ற நிலை அடைவதற்காக விதவிதமான யுக்திகள். பாப்தாதா கேட்குறாங்க, ஒவ்வொருவரும் தன்னை நினைவு சொரூபமானவர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொருவரும் தன்னை நினைவு சொரூபமானவங்கன்னு நினைக்கிறீங்களா? நினைவு சொரூபமானவராக ஆகிடுறதுனால நிலை என்ன ஆகுது? மேலும் நினைவு சொரூபம் எப்பொழுது ஆகுது? எப்போ நஷ்டமோகா ஆகிடுறாங்களோ அப்போ நினைவு சொரூபமானவராக ஆகுறாங்க. அப்படி அந்த மாதிரி நஷ்டமோகா நினைவு சொரூபமானவராக ஆகியிருக்கீங்களா, அல்லது இப்பொழுது நினைவை மறந்த சொரூபமானவர்களாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க பாப்தாதா. நினைவு சொரூபத்திலிருந்து நினைவு மறந்த நிலையில ஏன் வந்துடுறீங்க? நிச்சயம் ஏதாவது பற்றுதல், அதாவது ஈடுபாடு இதுவரை இருந்துட்டு இருக்குது என்றாகுது. மற்ற அனைத்து தொடர்புகளையும் விட்டுட்டு உங்கள் ஒருவருடன் மட்டும் தொடர்பை வைத்துக் கொள்வோம் அப்படின்னு தந்தையிடம் கொடுத்த அந்த உறுதிமொழியை கடைபிடிக்க தெரியாதா? முதலில் கொடுத்த உறுதிமொழியே கடைபிடிக்கலன்னா முதல் நம்பரினுடைய ராஜ்ய அதிகாரி மற்றும் ராஜ்ய சம்பந்தத்துல எப்படி வருவீங்க? இரண்டாவது ஜென்மத்தின் ராஜ்யத்துல வரணுமா? யார் முதல் உறுதிமொழியான அந்த நஷ்டமோக ஆவதை கடைபிடிக்கிறாங்களோ அவங்க தான் முதல் ஜென்மத்தின் ராஜ்யத்துல வராங்க. முதல் உறுதிமொழி அப்படின்னு சொன்னாலும், அல்லது முதல் பாடம்னு சொன்னாலும், அல்லது ஞானத்தின் முதல் விஷயம் அப்படின்னு சொன்னாலும், அல்லது ஆன்மீக ஜென்மத்தின் உயர்ந்த எண்ணம் அப்படின்னு சொன்னாலும், இதை கடைபிடிப்பதில் கடினமாக இருக்குதா? தன்னுடைய சொரூபத்துல நிலைத்திருப்பது தான் தன்னுடைய நினைவுல இருப்பது. இது எந்த ஜென்மத்திலாவது கடினமாக இருந்ததா? சுலபமாகவே நினைவுல இருந்ததுனால நினைவு சொரூபமாகவே ஆகி வந்திருக்கீங்க இல்லையா? அப்படின்னா இந்த ஆன்மீக ஜென்மத்தின் தன்னுடைய சொரூபத்தின் நினைவை ஏன் கடினமாக அனுபவம் செய்யறீங்க? மனித ஆத்மாவினுடைய விஷயமே மனிதன் என்ன விரும்புகிறாரோ அதை செய்ய முடியும் என்பது. இதுதான் சாதாரண மனிதனுக்கான பழமொழியாகவும் இருக்குது. பிராணிகள் மற்றும் மனித ஆத்மாவுக்கும் இருக்கின்ற முக்கியமான வித்தியாசமே இதுதான். அப்படி எப்பொழுது சாதாரண மனித ஆத்மா என்ன விரும்புகிறாரோ அதை செய்து காண்பித்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா, உயர்ந்த மனித ஆத்மாக்கள், சக்தி சொரூப ஆத்மாக்கள், ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள், தந்தையின் நெருங்கிய நெருக்கத்தில் வரக்கூடிய ஆத்மாக்கள், தந்தையின் நேரடி பாலனையை பெறக்கூடிய ஆத்மாக்கள், பூஜைக்குரிய ஆத்மாக்கள், தந்தையை விட உயர்ந்த பதவியை அடையக்கூடிய ஆத்மாக்களாகிய நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை செய்ய முடியாதா? அப்படி சாதாரண மற்றும் உயர்ந்தவர்களிடம் இருக்கிற வித்தியாசமே என்னவாக இருந்தது? சாதாரண ஆத்மாக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை செய்ய முடியும். ஆனால் எப்பொழுது விரும்புகிறாங்களோ, எப்படி விரும்புகிறாங்களோ அப்படி செய்ய முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட ஈஸ்வரிய சக்தி இல்லை, இயற்கையின் சக்தி இருக்குது. ஈஸ்வரிய சக்தி உள்ள ஆத்மாக்கள் என்ன விரும்புகிறாங்களோ, எப்பொழுது விரும்புகிறாங்களோ, எப்படி விரும்புகிறாங்களோ அப்படி செய்ய முடியும். அப்படியானால் என்ன விசேஷம் இருக்குதோ அதை நடைமுறையில் கொண்டு வர முடியாதா? அல்லது நீங்கள் கூட விரும்பலதான், ஆனால் அப்படி ஆகிடுது என்று இன்று வரை இதைதான் கூறி வருகிறீர்களா? என்ன விரும்புகிறோமோ அதை செய்ய முடிவதில்லை என்ற இந்த வார்த்தை மாஸ்டர் சர்வ சக்திவானின் மற்றும் உயர்ந்த ஆத்மாக்கள் உங்களுடையது கிடையாது. இவை சாதாரண ஆத்மாக்களினுடையது. அப்படியானால் தன்னை சாதாரண ஆத்மாக்கள் என்று நினைக்கிறீர்களா? தன்னுடைய அலௌகிக ஜென்மம்
அலௌகிக காரியமாக என்ன இருக்குதோ அதை மறந்துடுறீங்களா? எந்த ஒரு பொருள் மீதும், எந்த ஒரு நபர் மீதும், எந்த ஒரு தேக உணர்வின் பற்றுதல் ஏன் ஏற்படுது? என்னென்ன பொருட்களை பார்க்குறீங்களோ அந்த பொருளோடு ஆன்மீக ஜென்மத்தில் என்னென்ன பிராப்தி அடைஞ்சிருக்கீங்களோ அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இரவு பகலுக்கான வித்தியாசம் அனுபவம் ஆகவில்லையா என்ன? வியக்த பாவத்தினால், அதாவது தேக உணர்வினால் கிடைச்ச துக்கம், அமைதியின்மனுடைய அந்த அனுபவத்தை இதுவரை நீக்க முடியலையா? எந்தெந்த நபரை பார்க்குறீங்களோ அந்த அனைத்து நபர்களிடமிருந்தும் பழைய உலகத்தின் உறவுகளை, சம்பந்தங்களை இந்த ஆன்மீக பிறவி கிடைத்தவுடனேயே அழித்து விடவில்லையா? எப்பொழுது பிறவி புதிதாக ஆயிடுச்சுன்னா, பழைய பிறவினுடைய நபர்களுடன் பழைய உறவு முடிவடைந்து விடவில்லையா என்ன? புதிய ஜென்மத்தில் பழைய சம்பந்தத்தின் பற்றுதல் இருக்குதா? அப்படியானால் நபர்களுடன் எப்படி பற்றுதலை வைக்க முடியும்? எப்பொழுது இந்த ஜென்மமே மாறிவிட்டது என்றால், ஜென்மத்தின் கூடவே சம்பந்தம் மற்றும் காரியம் மாறவில்லையா? அல்லது இதுவரை ஆன்மீக ஜென்மம் ஏற்படவில்லை என்று அப்படி சொல்லலாமா? சாதாரண முறையில் கூட எங்கு ஜென்மம் ஏற்படுதோ ஜென்மத்துக்கு ஏற்றபடி காரியம் நடக்குது, உறவு நெருக்கம் ஏற்படுது. அப்படி இங்கு ஜென்மம் ஆன்மீகமானது மற்றும் சம்பந்தம் பழைய குடும்பத்தினருடன் ஏன் இருக்குது? மற்றும் காரியமும் பின்பு குடும்பஸ்தன் செய்யும் காரியமாக ஏன் இருக்குது? அப்படி நஷ்டமோக ஆவது சகஜமா அல்லது கடினமா என்று இப்போ சொல்லுங்க. ஏன் கடினமாகுது? ஏன்னா எந்த நேரம் பற்றுதல் உருவாகுதோ அந்த நேரம் தன்னுடைய முகத்தை பார்ப்பதில்லையா? கண்ணாடியோ கிடைச்சிருக்குதுதான் இல்லையா? கண்ணாடி உங்களுடனே இருப்பதில்லையா என்ன? ஒருவேளை முகத்தை பார்த்தீங்க அப்படின்னா பற்றுதல் அழிஞ்சிடும். ஒருவேளை இதை பார்ப்பதற்கான பயிற்சி ஏற்பட்டுடுச்சுன்னா, பயிற்சிக்கு பின்பு விரும்பாவிட்டாலும் அடிக்கடி கண்ணாடியின் பக்கம் தானாகவே இழுக்கப்படுவீங்க. எப்படி ஸ்தூலத்துல சிலருக்கு அடிக்கடி கண்ணாடி பார்ப்பதற்கான பழக்கம் இருக்குது. திட்டமிட்டு அது மாதிரி செய்யறதில்ல, ஆனால் தானாகவே கண்ணாடியின் பக்கம் சென்றுடுவாங்க. ஏன்னா பயிற்சி இருக்குது. அதுவும் ஞானம் என்ற கண்ணாடியில், தன்னுடைய சோமானம் என்ற கண்ணாடியில் அடிக்கடி பார்த்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா தேக அபிமானத்தில் இருந்து உடனே சோமானத்தில் வந்துடுவீங்க. எப்படி ஸ்தூலமான சரீரத்தில் ஏதாவது குறைபாடு இருப்பதாக தெரிய வருதுன்னா கண்ணாடியில் பார்த்து அதை உடனே சரி செஞ்சிடுறாங்க. அதே மாதிரி இந்த ஆன்மீக கண்ணாடியிலும் உண்மையான சொரூபமாக என்ன இருக்குதோ அதை பார்த்து கொண்டே தேக அபிமானத்தில் வர்றதுனால வீணான எண்ணங்களின் சொரூபம், வீணான வார்த்தைகளின் சொரூபம் மற்றும் வீணான செயல் மற்றும் சம்பந்தத்தின் வீணான சொரூபமாக என்ன இருக்குதோ அதை கண்ணாடியில் தெளிவாக பார்ப்பதன் மூலம் சக்திசாலியானதாக மாற்றிடுவாங்க. பின்பு இந்த பற்றுதல் இருக்குமா? மேலும் எப்பொழுது நஷ்டமோக ஆகிடுறீங்களோ நஷ்டமோகாவின் கூடவே எப்பொழுதும் நினைவு சொரூபம் தானாகவே வந்துடும். சுலபம் இல்லையா இது? எப்பொழுது அனைத்து பிராப்தியும் ஒருவர் மூலமாக கிடைக்குதுன்னா அதில் திருப்தியான ஆத்மாவாக ஆவதில்லையா என்ன? ஏதாவது ஒரு பொருளின் பிராப்தி இல்லை என்றால் அப்பொழுதுதான் திருப்தி இருப்பதில்லை. அப்படியானால் அனைத்து பிராப்திகளின் அனுபவம் ஆவதில்லையா? இப்பொழுது திருப்தியான ஆத்மாவாக ஆகவில்லையா? எதை பாபா கொடுக்க முடியுமோ அதை இந்த மற்ற அநேக ஆத்மாக்கள் இத்தனை ஜென்மங்களில் கொடுக்க முடிந்ததா? எப்பொழுது அநேக ஜென்மத்தில் கூட அநேக ஆத்மாக்கள் அதை பிராப்தி செய்விக்க முடிவதில்லையோ அது தந்தை மூலமாக ஒரே ஒரு ஜென்மத்தில் பிராப்தி ஆகுதுன்னா புத்தி எங்கே செல்லணும் என்று சொல்லுங்க. அலைஞ்சுகிட்டு இருப்பதிலா, அழ வைப்பதிலா, எட்டி உதைப்பவர் மேலேயா
அல்லது எனக்கென்று புகலிடம் கொடுப்போரிடமா? எப்படி நீங்கள் மற்ற ஆத்மாக்களிடம் அதிக கேள்விகள் கேட்கிறீங்க இல்லையா? எனவே தந்தைக்கும் ஆத்மாக்கள் உங்களிடமிருந்து இந்த ஒரே ஒரு கேள்விதான் இருக்குது. இந்த ஒரு கேள்விக்கான பதிலையே இதுவரை நீங்கள் கொடுக்க முடியல. யார் இந்த கேள்விக்கு பதில் கொடுத்திருக்கிறாரோ அவர் நிரந்தரமாக பிரசன்னமாக இருக்கிறார், அதாவது மகிழ்ச்சியாக இருக்கிறார். நிரந்தர மகிழ்ச்சி. யார் பதில் கொடுக்கலையோ அவங்க அடிக்கடி இறங்கும் கலையில் இறங்கிக் கொண்டே இருக்கிறாங்க. நஷ்டமோக ஆவதற்காக தன்னுடைய நினைவு சொரூபத்தை மாற்ற வேண்டியதாக இருக்கும். எப்பொழுது நான் குடும்பஸ்தன் என்ற நினைவு இருக்குதோ அப்பதான் பற்றுதலும் அவர்கள் மேல் போகுது. என்னுடைய வீடு, என்னுடைய உறவு என்று எப்பொழுது அப்படி இருக்குதோ அப்பொழுதுதான் பற்றுதலும் செல்லுது. அப்படி இந்த எல்லைக்கு உட்பட்ட பொறுப்பை, எல்லைக்கு அப்பாற்பட்ட பொறுப்புல மாற்றம் செஞ்சிட்டிங்கன்னா, எல்லைக்கு அப்பாற்பட்ட பொறுப்பின் மூலமா எல்லைக்கு உட்பட்ட பொறுப்புகள் தானாகவே முடிவடைந்துடுது. எல்லைக்கு அப்பாற்பட்டதை மறந்து எல்லைக்கு உட்பட்ட பொறுப்பை ஏற்று செய்வதற்காக எவ்வளவு நேரம் மற்றும் எண்ணத்தை ஈடுபடுத்துறீங்களோ அந்த அளவே உறவை வைத்து நடந்து கொள்வதற்கு பதிலாக கெடுத்து கொண்டே இருக்கீங்க. நான் கடமையை ஆற்றி கொண்டிருக்கின்றேன் மற்றும் கடமையை கவனித்து கொண்டிருக்கின்றேன் என்று நினைக்கிறீங்க. அது செய்வது மற்றும் கவனிப்பது கிடையாது. இன்னும் அதிகமாக தன்னுடைய எல்லைக்கு உட்பட்ட நினைவில் இருக்கும் காரணத்தினால் அந்த நிமித்தமாக இருக்கும் ஆத்மாக்களுக்கு, அதாவது உறவினர்களுக்கு பாக்கியத்தை உருவாக்குவதற்கு பதிலாக கெடுப்பதற்கு காரணமானவர்களாக ஆகிடுறீங்க. பிறகு அந்த ஆத்மாக்கள் கூட உங்களுடைய ஆன்மீக நடத்தையை பார்க்காமல் ஆன்மீக தந்தையுடன் சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்வதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டவராகி விடுறாங்க. அப்படி கடமைக்கு பதிலாக இன்னும் அதிகமாக தன் மீது கூட நோயை ஏற்படுத்தி கொள்றீங்க. இது மோகத்தின் நோய். மேலும் அதே நோய் அநேக ஆத்மாக்களிடமும் தானாகவே ஏற்பட்டுடுது. அப்படி எதை கடமை என்று நினைக்கிறீங்களோ அந்த கடமை மாறி நோயாக ஆயிடுது. ஆகையினால எப்பொழுதும் தன்னுடைய இந்த நினைவை மாற்றுவதற்கான முயற்சி செய்யுங்க. நான் குடும்பஸ்தன், இந்த பந்தனம் உள்ளவன், நான் இந்த பொறுப்பில் இருப்பவன் என்ற இதற்கு பதிலாக தன்னுடைய முக்கிய 5 சொரூபத்தை நினைவில் கொண்டு வாங்க. எப்படி 5 முகமுள்ள பிரம்மாவை காண்பிக்கிறாங்க இல்லையா? 3 முகமும் காண்பிக்கிறாங்க, 5 முகமும் காண்பிக்கிறாங்க பிரம்மாவுக்கு. அப்படி பிராமணர்கள் உங்களுக்கும் 5 முக்கிய சொரூபம் நினைவில் இருக்கும் என்றால் நோய் விலகி உலக நன்மைக்கான கடமை செய்யறதுல ஈடுபட்டுடுவீங்க. அது எந்த ரூபம்? அதன் நினைவு சொரூபத்தில் இருக்கிறதுனால அந்த அனைத்து ரூபங்களும் மறந்துடும். நினைவில் வைப்பதற்கான 5 சொரூபத்தை சொல்லுங்க. எப்படி தந்தையினுடைய 3 ரூபத்தை சொல்றீங்க, அதே மாதிரி உங்களுடைய 5 ரூபங்கள் இருக்கின்றன. உங்களுடைய 5 ரூபம் என்ன? முதலாவதாக நான் குழந்தை, இரண்டாவது இறைமானவன், மூன்றாவது ஆன்மீக யாத்ரிகன், நான்காவது போர் வீரன் மற்றும் 5வது ஈஸ்வரிய காரியத்தில் உதவியாளர். நான் குழந்தை, இறைமானவன், ஆன்மீக யாத்ரிகன், போர் வீரன் மற்றும் ஈஸ்வரிய காரியத்தில் உதவியாளன். இந்த 5 சொரூபமும் நினைவில் இருக்கட்டும். காலையில் எழுந்த உடனேயே நான் குழந்தை என்ற தன்னுடைய இந்த சொரூபம் நினைவிருக்குதுன்னா பிறகு குடும்பஸ்தன் என்பது எங்கிருந்து வரும்? பின்பு ஆத்மா தந்தையோடு சந்திப்பை ஏற்படுத்தி சந்திப்பின் மூலம் அனைத்து பிராப்தியின் அனுபவம் ஏற்பட்டு விட்டது என்றால் பிறகு புத்தி அங்கு இங்கு எப்படி போகும்? அப்படி அமிர்த வேளையில இந்த முதல் சொரூபத்தை
நினைவு பலகீனமாகத்தான் இருக்குது என்பது இதன் மூலம் நிரூபணமாகுது. ஆகையினால தன்னுடைய இறங்கும் கலையின் ரூபம் நினைவில் வருது. அது போலவே முழு நாளில் ஒருவேளை இந்த 5 சொரூபமும் அவ்வப்பொழுது வேறு காரியத்துக்கு ஏற்ற மாதிரி நினைவில் வச்சிங்கன்னா நினைவு சொரூபம் ஆகிறதுனால் மோகத்தை வென்றவராக ஆக மாட்டீங்களா? ஆக நீங்கள் உங்கள் முகத்தை பார்ப்பதில்லை என்பதுதான் கடினத்துக்கு காரணமாக இருந்தது. எப்பொழுதும் காரியம் செய்து கொண்டே தன்னுடைய கண்ணாடியில் இந்த சொரூபங்களுக்கு பதிலாக வேறு சொரூபங்கள் வந்துவிடவில்லையே என்று இந்த சொரூபங்களை பாருங்கள். ரூபமும் கெட்டு போகவில்லையே. பார்ப்பதனால் கெட்டுப்போன ரூபத்தை சரி செஞ்சிடுவீங்க. மேலும் சகஜமாகவே சதா காலத்துக்காக மோகத்தை வென்றவராக ஆகிடுவீங்க. புரிந்ததா? இப்போ மோகத்தை வென்றவராக எப்படி ஆவது என்று இதை கூற மாட்டீர்கள் தான் இல்லையா? மோகத்தை வென்றவராக இப்படி ஆக வேண்டும். எப்படி என்ற வார்த்தையை இப்படி என்ற வார்த்தையில் மாற்றிவிட வேண்டும். எப்படி நாம் தான் அந்த மாதிரி இருந்தோம், இப்பொழுது மீண்டும் அப்படி ஆகி கொண்டிருக்கின்றோம் என்ற நினைவை கொண்டு வரீங்க. அதே மாதிரி எப்படி என்ற வார்த்தையை அப்படியில் மாற்றிவிட வேண்டும். எப்படி ஆவது என்பதற்கு பதிலாக இப்படி ஆவது. இதில் மாற்றம் செய்து விட்டீர்கள் என்றால் எப்படி இருந்தீர்களோ, அதாவது சத்தியுகத்தில் அப்படி ஆகிவிடுவீர்கள். எப்படி என்ற வார்த்தை அகன்று விட்டது என்றால் அப்படி ஆகியே விடுவீர்கள். நல்லது. ஒரு நொடியில் நினைவு மறந்த நிலையிலிருந்து நினைவு சொரூபத்தில் தன்னை கொண்டு வரக்கூடிய மோகத்தை வென்ற எப்பொழுதும் நினைவு சொரூபம் ஆகக்கூடிய சக்திசாலியான ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.